நண்பர்களே, குட் ஆஃப்டர்நூன். நல்ல ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னா நிறைய கத்துக்கிறீங்க. என்ன நிறைய ஃபீட்பேக் வந்துட்டு கொடுத்துருக்கீங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்குறீங்க. சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எல்லாரும் நீங்க எல்லாருமே பேசுறது, உங்க கூட நான் பேசுறது, நான் உங்ககிட்ட இருந்து நிறைய நான் கத்துக்கணும். அந்த ஆர்வத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கிறேன் நான். ஆனா நம்ம லிமிட் வந்துட்டு டைம் வந்து 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும் வச்சிருக்கிறோம். நம்ம நிறைய விஷயங்களை வந்துட்டு டீப்பரா நிறைய புது புது பீப்புள் கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப நான் சொன்னது வந்துட்டு லேர்னிங் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கிறேன் நான். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட லேர்னிங் என்ன, நம்ம என்ன கத்துக்கிட்டோம், கத்துக்கிட்டு இருக்கிறோம், கத்துக்க போறோம். இப்போ நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுனாலும் அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு நிலைமையில நம்ம இருக்கிறோங்கிறத டிசைட் பண்றது நமக்கு என்னெல்லாம் தெரியும், அதுதான் நம்ம வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப லேர்னிங்ங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லைஃப்ல நீங்க வந்து இந்த வார்த்தையை வந்துட்டு மறந்துடக்கூடாது. அப்துல்ங்கிறவர் வந்திருக்காரு. அப்துல், வணக்கம் அப்துல். வணக்கம் சார். ஓகே, உங்களை பத்தி நீங்க உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சில விஷயங்கள் சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து ஜாயின் ஆயிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட பேக்ரவுண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சார் என் பேர் வந்து அப்துல்லா. எனக்கு வந்து சரி. ஏஜ் 39 ஆகுது. நான் அபுதாபில இருந்து பேசுறேன். ம். நான் ஒரு அன்ஹெல்தி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் இந்த என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்துல்லா நீங்க அங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன் 17 இயர்ஸா. ஓஹோ, ஓகே ஓகே. ம். ம். இதுல இருந்து தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அன்ஹெல்தி சிச்சுவேஷன்ல இருந்து ஹெல்த்தி சிச்சுவேஷனுக்கு வர்றதுக்கு. அது ம். அது அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப 4 மாசமா ம். உங்க பின்னாடியே வரேன். நீங்க என்ன கத்து கொடுத்துருக்கீங்க அதுக்கு எடுத்துட்டு வரேன் நான். ம். ம். இதுல இப்போ எனக்கு முதல் சொல்ல வேணும்னா 4 மந்த்ல எனக்கு வந்து 36 கிலோ வெயிட் கம்மி பண்ணிட்டேன். ம். பிறகு வந்து நான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்து வரேன். என் வீட்டுல வந்து 70 பீப்புள் இன் ஒன் ஹோம். ம். அதுல எத்தனை வந்து பீப்புள், எவ்வளவு பேர் வீட்டுல இருக்காங்க? 70 பேர் இருக்காங்க சார். ஓ, ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க. ஆமா சார். ஓ, இது கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு பழைய காலத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கிறோம் நடந்தது அப்படின்ட்டு. இப்ப எங்க கூட்டு குடும்பம், எங்க தனித்தனி குடும்பமா இருக்கிறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கோம், அவங்களே தனித்தனியா தான் இருக்கிறாங்க. இப்ப 70 பேர் வந்து ஒரே ஃபேமிலியில வந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. வெயிட் வந்துட்டு குறைஞ்சிருக்கீங்க, ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. அந்த லர்னிங் பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா அப்துல்லா? சார் இதுல இருந்து என்ன நான் லேர்ன் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் நான் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் 10 நாள் கழிச்சு நான் என் வீட்டுல கொடுத்தேன். 40 பேர் வந்து இப்ப இல்ல, அன்ஹெல்தி. நான் உங்களுக்கு என்ன கேக்குறேன்னா அப்துல்லா, நீங்க வந்து வெயிட் குறைஞ்சது வந்துட்டு ஏதோ சொல்றீங்க. ஆமா. அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க லேர்ன் பண்ணதுனால தானே உங்களுக்கு அது கிடைச்சிருக்கும். அந்த லேர்னிங், அந்த அந்த சம்பவம் வந்துட்டு எங்க நடந்தது, எப்படி நடந்தது, அது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்றேன் சார். அது வந்து உங்க ப்ளூ பிரிண்ட் செஷன் சார், காலையில 5 மணிக்கு. அதுல 5 நாள் நீங்க சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் எடுத்து எனக்கு தெரியாது. நான் 17 வருஷமா நான் என்னென்ன செய்துட்டு இருந்தேனோ அதெல்லாம் தப்புன்னு 5 நாள் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சிச்சு. என்னன்னா, நீங்க முதல்ல எனக்கு புரிஞ்ச என்னன்னா லைஃப் லாங் லேர்னரா இருக்கணும்னு. அதாவது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. பிறகு வந்து அந்த எனக்கு கிடைச்ச என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, உங்களிருந்து நான் என்ன டீச் பண்ணேனோ அது நான் வெளியில வந்து பேசும்போது அந்த வார்த்தையாத பேச முடியும் போது எல்லாருமே சொல்லுது, இப்ப நான் சொல்ற வாழ்க்கையில என்னமோ இருக்குன்னு. நீங்க வந்து நீங்க 5 நாள்ல கத்து கொடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணணும், நம்ம இப்ப எந்த சிச்சுவேஷன்ல இப்ப இருப்போம், இருக்கிறது, இதுல இருந்து எப்படி வெளிவர முடியும். இதுல நீங்க கத்து கொடுக்கிற ஒரு என்ன சொல்றது, வேற யாருமே இப்படி கத்து கொடுக்க, அதுவும் காலையில 5 மணிக்கு. அதுதான் இதுல பியூட்டி. அந்த டைம்ல நம்ம எடுக்கிறது, நீங்க நாம இப்ப வந்து எந்த சிச்சுவேஷன்ல இப்ப இருப்போம் அதுதான் முதல்ல நீங்க கத்து கொடுப்போம். அதுல வந்து நமக்கு எடுக்கும் போது நாம திங்க் பண்ணுவோம் அந்த டே ஃபுல்லா, இது இப்படி ஒரு நிமிஷம் இல்ல அப்துல்லா, நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்க வந்து ஒரு 17 வருஷமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டு அபுதாபில வந்துட்டு அப்படின்னா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆமா சார். அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல வந்து நீங்க என்னோட ப்ரோக்ராம் வந்துட்டு அப்படின்னா நீங்க ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் வந்து நீங்க பாத்திருக்கீங்க. இது எப்ப நீங்க பாத்தீங்க இந்த ப்ரோக்ராம்?
இது இங்க அபுதாபியில இருந்து பார்த்தேன் சார். அந்த டைம்ல எங்க டைம் வந்து 3:30 நைட்ல மார்னிங் 3:30. 3:30 பாத்தீங்க. இது எவ்வளவு நான் மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும்? இது பிப்ரவரி 17ல இருந்து பாக்குறேன் சார். இது வரைக்கும் அது கட் பண்ணல. இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் பார்த்தேன். ரெகுலரா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா அது சார். நீங்க அந்த ப்ரோக்ராம் அந்த 5 டேஸ் பார்த்து அதுல இருந்து லர்னிங் எடுத்து நீங்க லைஃப் லாங் லேர்னரா இருக்கணும். ரிலேஷன்ஷிப், பீப்புள்கிட்ட எப்படி டீல் பண்றது, இது மாதிரி ஒவ்வொன்றும் வந்துட்டு என்ன அப்படின்னா கத்துக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க உங்களோட பிசினஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட நீங்க பேசும்போது முதல்ல பேசுனதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்டா? ஆமா சார். ரொம்ப டிஃபரன்ஸ். என்னன்னா, ஒ ம், நான் முதல்ல எல்லாரும் என்ன சொன்னோம் தெரியுமா? நான் ஏதாவது அவரு என்கிட்ட கேட்டானா நான் ரிப்ளை குடுப்பேன். இப்ப நான் ம். ரிப்ளை குடுக்க மாட்டேன். ரிப்ளை யோசிச்சுட்டு அவர வாயில இருந்தே நான் சொல்லுவேன் ரிப்ளை என்ன அவரு சொல்லணும்னு. ஓகே. இப்ப அதெல்லாம் நான் நீங்க கத்துக் இப்படி குடுத்தது சார். இப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்க முதல்ல வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க. யார் பேசுறதுக்கு பேசும்போதோ பேசிட்டு இருக்கும்போதே உடனே உடனே பேசிட்டு இருப்பீங்க. இப்ப ஆமா நீங்க சார். அந்த 5 டேஸ் வந்துட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு நீங்க பார்த்ததோட விளைவு, இப்ப நீங்க பீப்புள்கிட்ட நீங்க பேசும்போது நிதானமா பேசுறீங்க. அவங்க அ பேசுறத கேட்கறீங்க, கேட்டுட்டு பேசுறீங்க. ஓ! வெரி குட். எ அந்த அந்த லேர்னிங் வந்துட்டு உங்களுக்கு நடக்கும்போது, இப்ப அதனோட பெனிஃபிட் என்ன பார்க்கறீங்க நீங்க? பெனிஃபிட் சார், நீங்க 5வது நாள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. நான் ம், 22 இயர்ஸா ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே வெட்டி வச்சிருக்கேன். என் கூட ம், டிராவல் பண்ணா போதும். அந்த டிராவல்ல உங்களுக்கு ரொம்ப இது கிடைக்கும். இந்த 4 மந்த்ல எனக்கு கிடைச்சிட்டு இருக்குது சார். அதுதான் என் வாழ்க்கையில நான் எடுத்துட்டு இருக்கேன். ம், 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 அ அது நான் பிப்ரவரியில முதல்ல 5 நாள் பார்க்கும்போதே அந்த நீங்க பாசிட்டிவிட்டி உங்க உங்க பேச்சுல என்னமோக்கு இருக்குது. என்னன்னா, நம்ம எடுக்க வேண்டிய இத்தனை நாள் நம்ம தூங்கிட்டோமே, இப்ப தானே நம்ம எழுந்துட்டோம். இ அ ம், அ அந்த ஒரு இது கிடைச்சுச்சு சார் உள்ள இருந்து. எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது. பிறகு வந்து நீங்க என்னைக்குமே நீங்க சின்ன பீப்பிள்ல இருந்து ஹை பீப்பிளுக்கு வர்றதுக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துட்டே இருக்கணும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணா மட்டும் போதும். நீங்க குடுத்துட்டே இருக்குது சார். அது நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்குது சார். ம். அந்த 5 டேஸ்ல நடந்த லர்னிங்ல வந்துட்டு நீங்க உங்களோட எர்னிங் என்ன சொல்றீங்க அப்படின்னா, உங்களோட பிசினஸ்ல உங்க கூட உங்க கீழ வேலை செய்யற பீப்புள் கிட்ட வந்துட்டு உங்களோட பிஹேவியர் வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த லர்னிங் சார் இல்லையா? பிஹேவியர் மட்டும் கிடையாது சார். ஹெல்த் கிடைச்சிருக்கு. அதுல வந்து ம், நம்ம கேரக்டர் எப்படி சேஞ்ச் பண்ணோம். கேரக்டர்ல மட்டும் கிடையாது சார். ஹோல் லைஃப்ல டெய்லி ம், 1 செகண்ட் முன்னோட்டு போகும்போதும் நமக்கு ம், என்னமோ சக்தி உள்ள இருந்து வருது சார் செய்யறதுக்கு. ஒரு வெறி வருது. அதுதான் இதுல ம். இருந்து சொல்ல முடியும் சார். ஓகே. ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் பெனிஃபிட் வந்துட்டு அதுல இந்த லர்னிங்ல இருந்து என்ன ஏர்ன் பண்ணீங்க? ஹெல்த்ல சார் எனக்கும் கிடைச்சிச்சு. என் வீட்டுல 42 பீப்புளுக்கும் கிடைச்சிருக்கு சார் ஹெல்த் பெனிஃபிட். ம், 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 ம். ஒரு ஷார்ட்டா சொல்ல முடியுமா? என்ன மாரி ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ட்டு இந்த 4 மாசத்துல? 4 மாசத்துல சார் என் 4 வயசு குழந்தை இருக்குல்ல. அவரு வந்து ஸ்கின் டிசீஸ்ல வந்து ரொம்ப இதாயிட்டு இருந்தாரு. நம்ம ம், இதுல நம்ம ஹெல்த்தி சிச்சுவேஷன்ல வந்த பிறகு டாக்டர் கிட்ட காட்டியிருக்கேன். இங்க யுஏஇலயும் காட்டியிருக்கேன். கேரளாவுல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல காட்டியிருக்கேன். அதெல்லாமே ம், நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு ஹெல்த்தி சிச்சுவேஷன்ல வரும்போது 1 மந்த்ல தான் அதுதான் அமேசிங் ரிசல்ட். அதுதான் சொல்ல வேண்டியது முதல்ல. ஏன்னா 4 இயர் கேர்ள். ம், அவ வந்து இப்போ ஸ்கின்ல ரேஷஸ் கிடையாது. எல்லாமே மாறிடுச்சு. இப்ப எல்லாமே போச்சு அதுலருந்து. புரிஞ்சுச்சா சார்? ம், 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 இப்ப ம், பிறகு ம், வந்து ம், ஒரு மெடிக்கல் காலேஜ் ரிசல்ட்டே வூட்ல இருக்கு சார். 40 பேருன்னா 40 பேரும் ஒன் கேரக்டர் கிடையாதுல்ல. ம், வியாதியும் ம், 40 வியாதிகள் இருந்து மேல இருக்கும். இதுல வந்து ம், ம், பார்க்கும்போது என்னன்னா, ம், எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து அமேசிங். ஒரு ஒரு பேரு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தவர் இருக்குது. லேடீஸ் ம். காலு வலி, பின்னாடி வலி. அத வந்து அ டாக்டருக்கே சொல்ல முடியாத ரிசல்ட். நம்ம ஹெல்த்தி சிச்சுவேஷன்ல வரும்போது இப்ப கிடைச்ச ரிசல்ட் வெல்த்ல இருந்தும் நமக்கு ஹெல்த்தியா இருந்தா தான் வெல்த் வர முடியும். நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க சார். அதுல இருந்து தான் இப்ப ஹாப்பியாட்டு இருக்கேன். சூப்பருங்க. சூப்பர், சூப்பர். ஒரு 5 டேஸ் வந்துட்டு நடந்த ஒரு லர்னிங்ல உங்களுக்கு இவ்வளவு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஆ, நீங்க நான் சொல்லிக் குடுத்தத கத்துக்கிட்டு போய் பண்ணி உங்களுக்கு அந்த மாரி ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நான் உங்ககிட்ட என்ன ஒண்ணு கத்துக்கணும்னு நான் விரும்புறேன் அப்டின்னா, ஒரு 70 பேர் இருக்கிற ஃபேமிலில மத்தியானம் சமையல் எப்படி நடக்கும்? அது எனக்கு சொல்லிக் குடுங்களேன். ஏன்னா ஒத்த அ- ஒத்த அடுக்கலா சார். ஒரு அ சமையல் தான். 2, 3 சமையல் கிடையாது சார். ஓ! ஓ! ஓகே. அப்போ ஒரு 72 கேரக்டர் வீட்டுக்குள்ள இருக்கும்போது, எப்படி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வராம இருக்காது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது பிரச்சனைகள் வருது. சார் அது என் எப்படி பெரிய எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி அப்படியே ஒண்ணா இருக்கிறீங்க?
சார் என் பெரிய அண்ணா இருக்காரு, அவரு தான் இது ஹேண்டில் பண்றது. ஆனா நான் முதல்ல அண்ணா சொல்லும் போது நான் ம். எடுக்கல ஒண்ணுமே. இப்ப நீங்க சொல்லி கொடுக்கும்போது அவர பேச்சும் உங்க பேச்சும் வந்து அட்டாச் பண்ணும்போது ஏன் முன்னாடி எடுக்கல அந்த ஃபீலிங் ஆயிடுச்சு சார். ம், 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 ம். அதான் தமிழ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு. மூத்தோர் சொல் முன்னே கசக்கும், ஆமா சார். பின்னே இனிக்கும் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி அவர் அப்ப சொன்னது வந்துட்டு உங்களுக்கு அப்ப ஏத்துக்க முடியல. எப்பயுமே லைஃப்ல நமக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ரோச் வந்துட்டு இருக்கணும். ஒருத்தர் வந்து வாழ்க்கையில அவராலேயே அவர் மேல வந்துட்டாருன்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. இன்னொருத்தரோட ஒரு கைடன்ஸ் இருக்கணும். அது வந்துட்டு நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு லர்னிங்கா இருக்கணும். இப்ப அப்துல்லாவோட லர்னிங் வந்துட்டு நான் பார்க்கும்போது, அவருக்கு கிடைச்ச லைஃப் வந்துட்டு அப்படியே ரன் ஆயிட்டு இருந்திருக்கு. அன்ஹெல்தி கண்டிஷன்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, ஹோல் ஃபேமிலி இருந்திருக்காங்க. நிறைய எக்ஸஸ் வெயிட்லயும் இருந்திருக்கீங்க. எவ்வளவு வெயிட் இருந்தீங்க நீங்க? 136 கிலோ சார். 136ல இருந்தீங்க. இப்ப எவ்வளவு இருக்கீங்க? 98 சார். ஓகே. இவ்வளவு வெயிட் வந்துட்டு என்ன அப்படின்னா கம்மி பண்ணி, நீங்க ஹெல்த்தி ஆகுறது எப்படிங்கறத லேர்ன் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. உங்க ஃபேமிலி, உங்க குழந்தை இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுதுல அந்த பிலீஃப் இருக்கா இல்லையோ தெரியல. இருந்தாலும் நான் வந்துட்டு சும்மா சொல்றேன். எனக்கு அதுல பிலீஃப் கிடையாது. திருஷ்டி சுத்தி போட சொல்லுங்க. 70 பேருக்கு வந்து ஒரே அடுப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்குது அப்படின்னா, இந்த செஞ்சுரியில வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு அதிசயம். சரியா? சொல்றேன் சார். தேங்க்யூ சார். சூப்பர், சூப்பர். வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்க முடியுமா உங்ககிட்ட? சார் நான் உங்ககிட்ட ம். இருந்தா தான் பாசிட்டிவ் ஆயிட்டு இருக்கேன். ஆனா சம்டைம்ஸ் எனர்ஜி நெகட்டிவ் ஆகுது, பிறகு பாசிட்டிவ் ஆகுது. இது எப்போதுமே நீங்க எப்படி சார் பாசிட்டிவா இருக்கீங்க? இதுல என்ன நீங்க ஓ, செய்றீங்க சார்? நான் எப்படி பாசிட்டிவா என்ன நீங்க பேசுறத கேட்கும்போது என்னை விட நீங்க தாங்க பாசிட்டிவா இருக்கிறீங்க. ஒரு 4 months பீரியட்ல இதுல நான் அடிக்கடி நான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, நான் மீட் பண்ற பீப்புள்கிட்ட வந்துட்டு சொல்லுவேன் நான், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அதுல சீனியாரிட்டியை விட சின்சியாரிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நான் சொல்லுவேன் நான். இந்த ஓகே. 4 மாசத்துல உங்ககிட்ட நான் பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை விட நீங்க பாசிட்டிவான பர்சன். அது வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா நான் பாக்குறேன் நான். ம். ஆஹ் இதுல எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் இந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு பண்றது வந்து காலையில 5 மணிக்கு பண்றோம். ஆமா சரியா? சார். ஆமா சார். நீங்க அபுதாபியில இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஆமா சார். அப்ப அங்க என்ன டைம் இருக்கும்? இங்க 3:30 சார். நைட் 3:30. சரி, எனக்கு என்னன்னா, நீங்க அந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா? என்ன பார்க்க போறீங்க என்னன்னு தெரியாது ஒண்ணுமே இல்லையா? தெரியாது சார். என்ன அங்கதான் உங்களுக்கு லர்னிங் ஆனதுன்னு சொல்றீங்க. ஆமா சார். ஆனா என்ன ஒரு ஒரு இன்டென்ஷன்ல அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ரோக்ராம் வந்து காலையில நீங்க அந்த டைம் என்ன டைம் சொன்னீங்க? 3:30. இங்க 3:30 சார். சார் அது எனக்குமே தெரியல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வரும்னு. ம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதை நான் யூஸ் பண்ணிட்டேன். அதுல இருந்து என் ஹேபிட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னன்னா நான் மத்தியானம் 1 o'clock 2 o'clock நான் வேக்கப் பண்ணுவேன். இப்ப அப்படி கிடையாது. 3 o'clock நைட்ல ரெடியா இருக்கேன். இது ம். எடுக்கிறதுக்கு நீங்க கொடுக்குற வேர்ட்ஸ் என்னன்னா இருந்தாலும் சரி. 5 நாளைக்கு நான் அது நீங்க பாசிட்டிவ் கொடுக்கறதுல இருந்தா சார் அந்த பாசிட்டிவ்ல நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ம், 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 ம். சூப்பர், சூப்பருங்க. சூப்பர். ஓகே. அப்ப அந்த மாதிரி நீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படி வந்துட்டு நீங்க அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு நீங்க அட்டெண்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன? சார் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் கிடைச்சது. இது இப்படி ஒரு இந்தியா லீடிங் வெல்னஸ் கோச் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்றாரு. இது நீங்க பாருங்க லைஃப். நீங்க ஒரு பிசினஸ் மேன், உங்களுக்கு ம். பார்க்கும்போது ரொம்ப இதுல இருந்து எடுக்க முடியும்னு சொன்னார். ஒரு 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 அவர் யாரு அவரு? அவர் அவர் யாரு? வந்து அவர் பேரு வந்து நாசர், அப்துல் நாசர். ஓ! அவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. நீங்க டெய்லி நன்றி சொல்லணும். இப்பயும் வந்துட்டு என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னொருத்தவங்களுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா, இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம Zoomக்கு வந்துட்டு அதோட ஃபவுண்டருக்கு வந்துட்டு நம்ம நன்றி சொல்லணும். இந்த கிளப் ஹவுஸ் வந்துட்டு குடுத்திருக்கக்கூடிய இந்த பர்சனுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா, உண்மையிலேயே நன்றி சொல்லணும். ஏன்னா, அவங்க அந்த 2 டூலும் இல்ல அப்படின்னா, நம்ம யாருமே மீட் பண்ணி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு என்ன அப்படின்னா கிடையாது. சரியா? அப்ப அப்துல்லா உங்களுதுல வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் பார்க்கும்போது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா பதில் சொல்றேன். நான் மறக்க மாட்டேன் நானு. பாசிட்டிவா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கேட்கிறீங்க. ஆமா. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, எனக்கு நெகட்டிவா இருக்க தெரியாதுங்க. அதான் வந்துட்டு என்ன அப்படின்னா சிம்பிள் டைரக்டான ஆன்சர். தேங்க்யூ ஆனா சார்.
இது பீப்புள் கேட்கும்போது செப்பன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இவன் பாசிட்டிவா இருக்கிறது எப்படிங்கறத இவன் சொல்லுவான்னு பார்த்தா இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து பீப்புள் வந்துட்டு நெகட்டிவ் இது நீங்க என்ன சொல்றது இந்த ஃபாரத்தில் இருக்கக்கூடிய பீப்புள்? ஏன்னா நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நேஷனலாவும் இன்டர்நேஷனலாவும் நிறைய பேரை வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரெயின் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு ஒரு ஹைலி டிசிப்ளின்டான ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு டீம் வச்சு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். சரியாங்க. இப்ப நான் வந்துட்டு வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பப்ளிக் கிட்ட வந்துட்டு இப்ப 3 நாளா தான் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் எதனால அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பர்டிகுலரா இந்த டைமை நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய லேடிஸ் வந்து லைஃப்ல மேல வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நான் மத்தியானம் சமைச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு 2ல இருந்து 3 மணி வரைக்கும் இருப்பாங்க. அவங்க ஒரு நைட்டி அழுக்கு நைட்டி போட்டு ஒரு கையில விளக்கமாறும் ஒரு கையில வந்து கரண்டியும் வச்சு அவங்க லைஃபை வந்துட்டு முடிச்சுக்க கூடாது. அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க லேர்ன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆகும். சரியாங்க. எனக்கு நெகட்டிவா எனக்கு இருக்க தெரியாது. ஆனா சுச்சுவேஷன் நமக்கு அந்த மாதிரி நிறைய வரும். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடந்துடுச்சு அப்படின்னா பாசிட்டிவா இருக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு கதை சொல்றேன் பாருங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்மளோட கேரக்டர் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியும். இது ஒரு சின்ன கதை தான், இருந்தாலும் நீங்க கேளுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு அப்பா அம்மாவுக்கு கல்யாணம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அழகான குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அழகான குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை நல்லா படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குது. சரியா? அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நல்ல காலேஜ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா மெரிட்ல சீட் கிடைக்கணும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினதுனால ஆப்வியஸ்லி கிடைக்குது. அந்த குழந்தை வந்துட்டு என்ன அப்படின்னா நல்ல காலேஜ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணுது. அப்புறம் நல்ல கம்பெனில வந்துட்டு என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்குது. அப்ப வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆகுது. நல்ல அழகான பண்பான மருமகள் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி கிடைக்குது. அப்புறம் ஒரு அழகான பேரன் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைக்குது. இப்படி ஒரு சினிமா எடுத்தா அந்த சினிமாவோட ப்ரொடியூசரும் பார்க்க மாட்டான், டைரக்டரும் பார்க்க மாட்டானுங்க. புரியுதுங்களா? லைஃப் வந்துட்டு என்ன அப்படின்னா ட்விஸ்ட் டர்ன் நிறைய இருக்கும். அந்த ட்விஸ்ட் டர்ன் நிறைய நமக்கு வரும்போது நெகட்டிவான சுச்சுவேஷன்லயும் பாசிட்டிவா இருக்கிறது தான் ரியல் பாசிட்டிவ்னஸ். அதுதான் நம்மளோட கேரக்டர் வந்துட்டு டெஸ்ட் பண்ணும், நம்மளோட கேரக்டரை வந்துட்டு சேலஞ்ச் பண்ணும். அந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆர்டினரி பீப்புளோட அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் பிரேக் த்ரூ பாயிண்டா வந்துட்டு என்ன அப்படின்னா மாறும். சரியா? சூப்பர். நீங்க பாருங்க, இவருக்கே கூட உங்களுக்கு கூட அப்துல்லா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா உங்களோட லேர்னிங் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா லேர்னிங் உங்களுக்கு நடந்திருக்கு. பிப்ரவரி மாசம் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல நாசர் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்துட்டு கொடுத்து நீங்க இந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு பாத்தீங்க. இது என்னோட சிக்னேச்சர் ப்ரோக்ராம். புரியுதுங்களா? இது என்னோட 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு அப்படின்னா ஜூஸா எடுத்து பீப்புளுக்கு வந்துட்டு கொடுக்குறேன். நான் நிறைய இப்போ 2-3 இன்டர்வியூ நான் நிறைய கொடுத்ததுனால நிறைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா பப்ளிக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா அதுல இன்ஸ்பயர் ஆகி என்ன கேட்கும்போது நான் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட 26வது வாரமா வந்துட்டு என்ன அப்படின்னா தொடர்ச்சியா வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணிட்டு இருக்கிறோம். பிரேக் கிடையாது. 5 நாள் காலையில 5 AM 5 செஷன் 1 hour 15 minutes வந்துட்டு இது ரெகுலரா நான் பண்ணிட்டு இருக்கேன். லைஃப்ல இருக்கிற ஆஸ்பெக்ட்ல அவங்கவுங்க என்ன நிலைமையில இருக்காங்களோ அவங்க இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நீங்க லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாருங்க. அதுல பார்த்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்களும் வந்துட்டு என்ன அப்படின்னா இவருக்கு நடந்த மாதிரி ஆகலாம். ஆனா 3:30 மணிக்கு வந்துட்டு அந்த டிஃபிகல்டிஸ்ல நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க. அன்ஹெல்தி ஃபேமிலி அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. ஐ எம் ரியலி கங்க்ராச்சுலேஷன்ங்க. குட் ஜாப், குட் ஜாப். தேங்க்யூ சார். ஓகேங்க. இப்ப அடுத்தது இன்னொருத்தரோட லேர்னிங் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்க்கலாமா? உங்களோட லேர்னிங் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சுரேஷ்குமார், வயசு 42 சார். நான் கரூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க சுரேஷ்குமார். சார் நான் உங்கள்கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து திருப்பூர்ல உங்களோட இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. உங்களோட லைஃப்ல வந்துட்டு லேர்னிங் பாயிண்ட் வந்துட்டு எங்க நடந்தது, அதுல இருந்து நீங்க என்ன ஏன் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். நான் வந்து திருப்பூர்ல இருந்து ஒரு பனியன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ வந்து உங்க ப்ரோக்ராம் பாக்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க சார். நான் வந்து ஃபேமிலியை விட்டு ஒரு 17 வருஷமா வந்து தனியா இருந்தேங்க சார். வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஒய்ஃபோட வந்து ஜாயின் ஆகுவேன் சார். வீக்கெண்ட் ஹஸ்பண்ட்னு சொல்லுவாங்க சார் என்னைய. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நம்ம ஓனர்கிட்ட வந்து நான் 17 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா இந்த பேனிக் சுச்சுவேஷன்ல எனக்கு
சம்பளம் கிடைச்சதுங்க சார். ம். அப்போ அந்த டைம்ல வந்து ரொம்ப திருப்தி ஆகி வேலையை விட்டு வெளியில வந்துட்டேங்க சார். இல்ல நீங்க சொன்னது ஏதோ பிரேக் ஆயிடுச்சு. இந்த பேண்டமிக் டைம்ல உங்களுக்கு வந்துட்டு சேலரி என்ன பண்ணாரு? பாதி சம்பளம் கொடுத்தாருங்க சார். நான் வந்து ஓகே. 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் சார். ம் 20,000 தான் எனக்கு சம்பளம் கிடைச்சதுங்க சார். ம் அந்த டைம்ல தான் உங்க ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க சார். ப்ளூ பிரிண்ட் ம் அதுல ம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க சார், ஒருத்தனை கெடுக்கணும் அப்படின்னாக்க ம் சாப்பாடும் டீயும் வாங்கி கொடுத்தா போதும், அவன் ஈஸியா அவனுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். அந்த ஒரு டைம்ல ம் எனக்கு ம் ம். இன்ஸ்பயர் பண்ணுச்சுங்க சார். ஏன்? ஏன்னா நான் வந்து ஒரு 17 வருஷம் அவர்கிட்ட வந்து வருஷத்துக்கு எனக்கு 3 போனஸ் கொடுத்தாருங்க சார். ம் அதை வச்சு நான் வந்து என்னோட மூளையை வந்து வேற எதுக்குமே செலுத்தாம அவர்கிட்ட மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். ம் 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 இந்த ம் சுச்சுவேஷன் பாதி சம்பளம் கொடுக்கையில என்னோட ஃபேமிலி எல்லாம் நடுத்தருவில் நிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுங்க சார். சரி. அப்போ நம்ம கெட்டது இதனாலதான் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க சார். ம் 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 எதுவுமே வந்து நம்ம ஓனா பண்ணா மட்டும்தான் வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு ம் நான் வந்து பார்ட் டைம் வந்து வெல்னஸ் கோச்சா மாற ஆரம்பிச்சேங்க சார். ம் இது வந்து எனக்கு ஃபுல்ஃபில்லா இருந்தது சார். அதாவது நான் அவர்கிட்ட சம்பாதிக்கிறத விட 3 டைம் வந்து அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சேங்க சார். ம் 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 ம். ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருந்தோம் அப்படின்னாக்கா லைஃப்ல வந்து நம்ம அச்சீவ் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சதுங்க சார். ஓகே 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 எடுத்தேங்க சார். ஓகே. இப்ப நீங்க நீங்க மட்டும் தனியா பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி வெல்னஸ் கோச்சா? ஒய்ஃபும் சேர்ந்து தான் சார் பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கிறோம் சார் 2 பேருமே. அவங்க இருக்காங்களா பக்கத்துல? சார் சார் சரி. வணக்கம். அவங்க வணக்கம் இருங்கம்மா. இப்ப நீங்க வந்து வீக்கெண்ட் ஹஸ்பண்டா இருந்து இப்ப டெய்லி ஹஸ்பண்ட் ஆயிட்டீங்க. ஆ? ஆமாங்க சார். ஆமாங்க சார். இல்ல அவரு வந்துட்டு ஒரு இடத்துல வேலை செய்யறது வந்துட்டு ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க. ஆனா வாழ்க்கையில வந்துட்டு வெறும் வேலைக்கு போய் லைஃப்ல வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளானவங்க உலகத்துல யாருமே கிடையாது. வெரி வெரி ரேர். ஆமாங்க. ஒவ்வொருத்தருமே நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், நீங்க ஒரு கிராமத்துல இருக்கலாம், இல்லாட்டி நீங்க ஒரு சிட்டில இருக்கலாம், இல்ல அதர் கண்ட்ரில கூட நீங்க இருக்கலாம். நான் என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பண்ணிக்கிட்டு ஒரு ஆண்டர்பிரினரா நீங்க வந்துட்டு ஆகிறதுக்கு உண்டான ஆசையை வந்துட்டு என்ன அப்படின்னா வளர்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் 25 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். நீங்க கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க சுரேஷ். ஓகேங்க சார். நீங்க மியூட் போட்டுக்கோங்க. லாஸ்ட் 25 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மில்லியனர் வந்துட்டு இந்த 25 வருஷத்துல உருவான மாதிரி இது வரைக்கும் உலக சரித்திரத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா உருவாகல. ஆனா இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, ஜாப் இஸ் அ ஜாப், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ஒரு கேம்பிளிங் மைண்ட் செட்ல நீங்க லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கேம்பிளிங் மைண்ட் செட்ல இப்ப நான் சொன்னேன்னு நீங்க ஆண்டர்பிரினர் ஆகிறது எல்லா வேலையும் விட்டுட்டு நீங்க உடனே அப்படி ஜம்பின் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ அதை செஞ்சுக்கிட்டு ஒரு 2 to 4 hours வந்துட்டு டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தையோ இல்ல கடன் வாங்கின பணத்தையோ போட்டு உங்களோட முதலுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மோசம் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நீங்க யாரோட நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அசோசியேட் ஆகுறீங்க, அது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க யாரோட நீங்க இருக்கிறீங்களோ நீங்க அவங்கள மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க சொல்லும்போது நானே ஆண்டர்பிரினரா தான் இருந்தேன், ஆகணுங்கிறது என்னோட சின்ன வயசு ஆசை. ஆனா நான் ஆண்டர்பிரினர் ஆகும்போது 19 வயசுல ஆனேன். 7 லட்சம் ரூபாய் கடன் ஆச்சு, கேபிட்டல் போச்சு, மானம் மரியாதை எல்லாம் போனது, ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் எல்லாமே காலி. அதே ஒரு சந்தர்ப்பத்துல வந்துட்டு ஒன் வே ட்ரெயின் டிக்கெட்டோட சென்னைக்கு வந்தேன்னா ஒருவேளை சாப்பாடு 10 நாள் நான் சாப்பிட்டேன் நானு. இப்ப நீங்க எப்படி நீங்க இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ இந்த மாதிரி 1999 டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு இதே மாதிரி ஒரு 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 ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஒரே ஒரு சின்ன விஷயத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட லைஃப் வந்துட்டு லேர்னிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி அங்கிருந்து என்னோட லைஃப் பிரேக் ஆகி ஒரு 9 மாசத்துல வேர்ல்ட் ரெக்கார்ட் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணேன் இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில. இது வரைக்கும் அந்த ரெக்கார்டை வந்துட்டு யாராலையுமே உடைக்க முடியல. இதுக்கு வந்துட்டு காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் முதல்ல ஃபெயிலியர் ஆனதுக்கும் ஆண்டர்பிரினரா இருந்து இங்க ஜெயிக்கிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு வந்துட்டு நல்ல கோச்சஸும் நல்ல சிஸ்டமும் வந்துட்டு இருந்தது. அது இருந்ததோட விளைவு அதே ரவிசுந்தரம் வித்தவுட் லேர்னிங் நிறைய எதுவுமே ஒண்ணுமே விவரம் தெரியாதன்னா ஒரு 9 மாசத்துல ஒரு பர்டிகுலரான ஒரு சம்பவத்துல ஒரு சின்ன விஷயம், ஒரு போட்டோ என் லைஃபை வந்துட்டு மாத்தினது.
அதுல இருக்க என்னோட பிரச்சனைக்கு வந்துட்டு சொல்யூஷன் இருந்தது. ஒரு எக்ஸஸ் வெயிட்ல இருந்தவர் வந்துட்டு வெயிட் கம்மி பண்ணதோட பிக்சர் வந்துட்டு பார்த்தேன். அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமாங்க நடந்தது என்னோட லைஃப்ல? 9 மாசத்துல நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம், நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். நான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? நல்ல பீப்புள், நல்ல டீம் இருக்கக்கூடிய பீப்புள், நல்ல கோச்சஸ், நல்ல சிஸ்டம் அங்க வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நான் இதுல வந்துட்டு நான் லேர்ன் பண்ணது ஏன்னா நான் 22 வருஷமா ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் மூணையுமே ஸ்டடி பண்ணி பிராக்டிஸ் பண்றதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட வேலை. அதை நான் பெனிஃபிட் ஆயிருக்கேன், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், அவங்களும் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. என்னோட வேலை வந்துட்டு 22 வருஷமா ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இதை ஸ்டடி பண்ணி அப்ளை பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி மற்றவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டினியூஸா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த ஜர்னி வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி நம்ம லேர்ன் பண்ணணும். இப்ப இவரும் பாருங்க, இவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இதே ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் என்னோட சிக்னேச்சர் ப்ரோக்ராம்ங்க அது. அந்த ப்ரோக்ராம்ல நான் சொன்ன நிறைய 1.25 மணி நேரம் 5 நாள் நான் பேசியிருக்கிறேன். அதுல ஒரே ஒரு விஷயத்துல இவர் லேர்ன் பண்ணியிருக்காரு. என்ன லேர்ன் பண்ணியிருக்காரு? ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னா அவனை என்ன பண்ணணும்னா அடிக்க வேணாம், கொல்ல வேணாம். அவனுக்கு என்னெல்லாம் வேணும், சாப்பாடு வேணும்னா சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு ஏதாவது டீ காஃபி வேணும்னா டீ காஃபி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். காசு கேட்டான்னா சின்ன சின்ன காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வீட்டோட இருக்கிற மாப்பிள்ளை அண்ணங்கிட்ட, அக்கா கிட்ட, அம்மா கிட்ட பணம் வாங்கி பொழப்ப நடத்தக்கூடிய பீப்புள் லைஃப்ல ஒரு நாளும் சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. லேர்னிங்கே நடக்காது. அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்ஸ் லேர்னிங் ஆகும்போது அந்த இடம் வந்துட்டு கட் ஆகணும். சரியா? ஓகே, நீங்க என்னம்மா நீங்க சொல்றீங்க? நீங்க உங்களோட லேர்னிங் ஏதாவது சொல்றீங்களாமா? சார் அந்த லேர்னிங் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பத்தி சொன்னீங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பிறந்த ஃபேமிலியில வந்து அவங்க என்னோட வளர்ப்பு அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா, என்ன யாராவது ஒரு தேவை வேணும்னா வச்சுப்பாங்க, தேவை வேணும்னா ஒதுக்கிப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் சார் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரலும் இருந்தேங்க சார். இந்த ஃபேமிலிக்குள்ள உள்ளுக்கு வரையில தான் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஆனா உங்ககிட்ட லேர்ன் பண்ணது என்னன்னா, ஃபேமிலியோட வந்து நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்டோட இருந்தீங்க அப்படின்னா லைஃப்ல நிறைய சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க சொன்னது எனக்கு மைண்ட்ல ரொம்ப மாறிச்சு சார். ஏன்னா நான் ஒரு இடத்துல வந்து லேடிஸோட ஜென்ஸோட தான் சார் நான் அதிகம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ண இடத்துல நான் பேசுறதுதான் பெருசா இருக்கும் சார். அந்த மாதிரி இருந்து வீட்டுல வந்து அதே மாதிரியே நான் பேச ஆரம்பிச்சேங்க சார். அது வந்து அந்த லேர்னிங் வந்து உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம ஃபேமிலியில முன்னே சக்சஸ் பண்ண முடியாது, ஃபேமிலியில ஹாப்பியாவும் இருக்க முடியாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். அப்புறம் என்னைய வந்து மாத்திட்டேங்க சார். உங்க லேர்னிங்க்கு அப்புறம் நான் அப்படியே என்னோட அப்படியே டோட்டலா மாத்தி இப்ப நாங்க ஹாப்பியான ஃபேமிலியா இருக்கோம் சார். அப்புறம் என்ன மாத்திக்கிட்டீங்கம்மா? நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க நிறைய மென் இருக்கிற இடத்துல வேலை செஞ்சிருக்கிறீங்க. அவங்க கூட வேலை செஞ்சீங்களா இல்ல அவங்களுக்கு நீங்க வேலை கொடுத்தீங்களா? சார் நான் அந்த இடத்துல ஹெட்டா இருந்தேங்க சார். ஓஹோ, ஓகே. அப்ப நான் பேசுறதான் வந்து அது அந்த இடத்துல இதாகும் சார். அதனால அதே மாதிரி வீட்லயும் வந்து அதே மாதிரி இருந்து பழகிட்டேங்க சார். பேசி இருந்தேன். அதிகாரத்துல எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது உங்க லேர்னிங்ல இருந்து சார் நான் கத்துக்கிட்டேன் நானு. அதுக்கப்புறம் நான் அந்த அப்படியே டோட்டலா மாத்திக்கிட்டேன் சார். என்னோட அந்த லைஃபவே மாத்திக்கிட்ட மாதிரி உங்க லேர்னிங் மூலியமா இது பண்ணிக்கிட்டேங்க சார். எங்க அத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருந்த பிரபாவே கிடையாது அப்படின்னு எங்க ஹஸ்பண்ட் சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். ஏன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டேன் சார் இருந்ததுக்குமே. ஓகே ஓகே ஓகே. உங்க மாமியாரே வந்துட்டு என்ன அப்படின்னா பழைய மாதிரி வந்துட்டு பிரபா இல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சார். என்னோட லைஃப் கத்துக்கிட்டேன். ஓகே, அப்ப நம்மளோட பிஹேவியர் வந்துட்டு நம்மளோட லேர்னிங்க பொறுத்துதான் நம்மளோட பிஹேவியரே மாறுது. இப்ப நம்மளோட லேர்னிங் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சேம் பிஹேவியர் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, மாமியாருக்கு வந்துட்டு பிடிக்காத மருமகள், ஆப்வியஸ்லி மருமகளுக்கும் மாமியாரை வந்துட்டு பிடிக்காது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது. அப்ப நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கத்துக்காம இருக்கிறது வந்துட்டு எப்படின்னா, லைஃப்ல ரொம்ப முக்கியமானது வந்துட்டு கத்துக்கிட்டாதான் லைஃப்ல மேல வர முடியும். உங்களோட ஃபியூச்சரோட பாஸ்போர்ட் எது அப்படின்னா லேர்னிங் தான். உங்களோட ஃபியூச்சரோட பாஸ்போர்ட். நாளைக்கு யாருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சொந்தம் பெருசா வந்துட்டு செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா, இன்னைக்கு யார் லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த நாளுக்கு உண்டான உரிமை வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைக்கும். கத்துக்காம இருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படின்னா நீங்க ஃபேமிலியோட நீங்க வந்து ஒரு ஃபிளைட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, சரியா? உட்கார்ந்து இருக்கும்போது பைலட்டை வந்துட்டு ஏறி உட்காந்து சொல்றாரு, நான் இப்பதான் ஃபிளைட் ஓட்ட கத்துக்க போறேன்னு சொல்றாரு. எவ்வளவு டேஞ்சரான விஷயம் யோசிச்சு பாருங்க. ஹை ரிஸ்க். சூப்பர்மா, கங்க்ராச்சுலேஷன், ஹாப்பியா இருக்கிறீங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த லேர்னிங்கோட ஏர்னிங் என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு டெய்லி ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு.
இல்ல 24/7 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க இப்போ. ரெண்டாவது வந்துட்டு அவரோட இன்கம் அங்க என்ன ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாரோ அதுல இருந்து 3 மடங்கு இன்கம் 45,000 சொன்னாரு, இப்ப 1,35,000 பக்கத்துல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமானது வந்துட்டு ஒரு மன அமைதி வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைச்சிருக்கு. டிகோட்ல ரொம்ப மெயினான பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா லர்னிங் 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 லைஃப் லாங் லர்னிங். இது வந்துட்டு என்ன அப்படின்னா எப்பயுமே ஸ்டாப் ஆகக்கூடாது. சரியா? ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதாவது நீங்க என்கிட்ட வேற ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க சார், நம்ம எங்க அம்மாவுக்கு வந்துக்காக ஒரு ரிசல்ட்டுக்காக தான் வந்திருந்தாங்க சார். அவங்க வந்து சுகர்ல ரொம்ப சஃபர் ஆயிருந்தாங்க. ம் அவங்களோட ஹெல்த் காப்பாற்றப்பட்டதுனால ஃபேமிலியில ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அதுவே போதுங்க சார். ஹெல்த் காப்பாற்றப்பட்டது அப்படின்னா புரியல எனக்கு. என்னாச்சு அவங்க அம்மாக்கு? அவங்களுக்கு சுகர் வந்து 21 இயர்ஸா இருந்ததுங்க சார். சரி. உங்களுடைய கடைசி பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சுண்டு விரல் ஃபுல்லுமே குழிப்புண்ணு வந்துருச்சுங்க சார். ஐயோ, கேங்கரின்னு சொல்லுவாங்க. ம் ம் அப்புறம் கால் வந்து முழங்கால் கீழே வந்து சுத்தமா கருப்பாயிருச்சுங்க சார், ரத்த ஓட்டம் இல்லாம. ம் அதனால ஃபர்ஸ்ட் வந்து அந்த கால் பெருவிரல் மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது முழங்காலோட ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார். ம் 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 ரொம்ப சப்போர்ட் இருந்தது சார். அந்த டைம்ல தான் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண என்னோட ஸ்பான்சர் சரவணன் சொல்லிட்டு அவர் தான் சார் எனக்கு இன்ட்ரோடியூஸ் கொடுத்தாரு. ம் அது மூலயமா நம்ம வந்து அம்மாவோட கால் வந்து காப்பாற்றப்பட்டது சார். நம்ம கோச் பண்ணி எனக்கு கைட் பண்ணி கொடுத்தாருங்க சார் என்னோட கோச்சுங்க. இப்ப டயபெட்டிக்ல இருந்து அவங்க என்ன நான் டயபெட்டிக் ஆயிருக்காங்களா? முதல்ல வந்து காலையிலயும் ஈவினிங்கும் பாத்தீங்கன்னாக்கா இன்சுலின் வந்து 40 பாயிண்ட்ல இருந்து 30 பாயிண்ட் போடணுங்க சார் 2 டைம். சரி. இது போட்டிருந்தாலுமே பாத்தீங்கன்னா 400 குறையெல்லாம் இருக்குங்க சார் சுகர். ம் இன்னைக்கு வந்து எந்த ஒரு சுகர் டேப்லெட் எதுவுமே கிடையாது, இன்சுலின் கிடையாதுங்க சார். நார்மல் பர்சனா இருக்காங்க. அவங்க வந்து அன்ஹெல்த்தியா கீழே உட்கார்ந்து இருந்தவங்க இன்னைக்கு 44 ஆடு வச்சிருக்காங்க சார். 6 மாடு வச்சு ஹெல்த்தியா லைஃப் வந்து லேர்ன் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காங்க சார். எனக்கு செலவுக்கு வந்து 16,000 இருந்து 20,000 எனக்கு கொடுக்குறாங்க சார். எனக்கு எதுக்குங்க நீங்க வாங்கணும் உங்க அம்மா கிட்ட? அவங்களோட சேமிப்புக்காக என்கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க சார். அவங்களே சேமிக்க சொல்லுங்க, அவங்களே வச்சுக்க சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கு ப்ரௌடா இருக்கும். நீங்க வாங்காதீங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். சரியா? ஓகே. என்ன வயசு அம்மாவுக்கு? அம்மாவுக்கு வந்து 61ங்க சார். ஓகே ஓகே, நான் உங்களை விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சரியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து யார் உங்களோட லர்னிங் பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட லர்னிங்கோட ஏர்னிங் என்ன அப்படிங்கறது சொல்லலாம்னு விரும்புறீங்களா? ஹலோ சார். சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். என் பேரு செல்வி சார். நான் மலேசியால இருந்து பேசுறேன் சார். மலேசியால இருந்து 37வது சார் எனக்கு. ஆ சார் நான் வந்து உங்களோட ப்ளூ பிரிண்ட்டை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து எனக்குன்னு எதுவும் எப்படின்னா நான் இப்படி தான் இருக்கணும்லாம் இருக்க மாட்டேன் சார். எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி இருப்பேன். ஃபஸ்ட்டு டே உங்கள் ப்ளூ பிரிண்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறமா நான் இவ்வளோ நாள் இப்படி இருந்திருக்கேனேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணேன் சார். அடுத்த நாளுக்கு அப்புறமா நான் வந்து ஏன் இப்படி இருந்தேன், நான் ஒரு வேளை கரெக்டாக இருந்திருந்தேன்னா நான் எவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன் சார் நான். அதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவை உங்க ப்ளூ பிரிண்ட் அட்டன் பண்ண ஒவ்வொரு தடவையும் எனக்குள்ள வந்து நிறைய மாற்றம் சார். அது வந்து எப்படி சொல்லணும்னா ஒவ்வொரு தடவையும் என்னை யாரும் நீ ஏன் இப்படி இருக்க, நீ எப்படியோ எவ்வளோ ஒரு உயரத்துல இருக்க வேண்டிய ஆளு, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்குள்ளேயே யாரோ டெய்லி கொஸ்டின் பண்ற மாதிரியே இருக்கும் சார். எனக்கு எப்பயுமே நான் நினைச்சிருக்கேன் என்னோட அப்பா இல்லை சார், அவங்க இறந்துட்டாங்க. ஆனா என்னோட அப்பா இருந்திருந்தா எப்படி என்ன கொஸ்டின் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு சார். நீங்க என்னை கொஸ்டின் நீங்க பேசுறது ஒவ்வொருத்தவங்களையும் எல்லாரையும் நீங்க பேசுவீங்க, ஆனா எனக்கிட்ட கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்கும் சார் எனக்கு அந்த ஃபீல். அப்ப நான் அதுல இருந்து செல்வி ஒரு நிமிஷம். இந்த பாருங்க, இப்ப கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா எவ்வளவு பேருக்கு நிறைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இந்த செஷனுக்குள்ள இருக்கிறீங்க. ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க சார். கேக்குதா? நிறைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த செஷனுக்குள்ள இருக்கிறீங்க. நம்மளை விட சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் ஒரு 1,00,000 பீப்புள் கிட்ட பேசினாங்கன்னாலும் நீங்க கேட்கறது எப்படி கேட்கணும் அப்படின்னா உங்ககிட்ட 1 to 1 வந்துட்டு பேசுறாங்க அந்த மனநிலையில கேட்டீங்க அப்படின்னா லர்னிங் வந்துட்டு ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சொல்லுங்க செல்வி.
அதே மாரி தான் சார். நீங்க என்னை கேள்வி கேட்கிற மாரியே இருக்கும் சார். ஏன்னா, நான் நெறைய விஷயத்துல வந்து கரெக்ட்டா செய்ய மாட்டேன் சார். சில விஷயத்த அப்புறம் செய்வோம், அப்புறம் செய்வோம்ன்னு சொல்லி, அப்படி நான் கரெக்ட்டா பண்ணியிருந்தா, இன்னும் எப்படியோ சக்சஸ் பண்ணியிருக்கலாம் போல. தெரியல சார். நான் இந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்து தான் எனக்குள்ள அப்படி ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு இருந்துச்சா, ஏதோ ஒரு எனக்கு யாரோ வந்து என்ன புஷ் பண்ற மாரி, "நீ உன்ன மாத்திக்கிட்டேன்னா, நீ பெரிய லெவல் சக்சஸ் பண்ணலான்னு" சொல்ற மாரியே இருக்கும் சார். அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நான் அடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். நான் ம், பார்க்கும்போதெல்லாம் எனக்குள்ள நெறைய மாற்றம் சார். அப்பதான் நான் வந்து உண்மையா என்னோட என்னோட கணக்கு செலவுன்றதையே நான் எழுதணும் அப்படின்னு நான் வந்து ஒரு பியூட்டி பார்லர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா நான் வந்து என்னோட இஷ்டப்படி தான் நான் செய்வேன். எனக்கு எழுதணும்னு தோணும்போது எழுதுவேன் அந்த மாரி. ஆனா நீங்க சொல்லுவீங்கல்ல சார் ஒண்ணொண்ணும், அப்பதான் எனக்கு ஐயோ! நம்ம எவ்ளோ பின்னால இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்குள்ளேயே வந்துச்சு சார். அதுக்கப்புறம் ம். நீங்க சொல்லிக் குடுத்த விஷயங்கள நான் சின்ன சின்ன விஷயங்கள அப்ளை பண்ணும்போது கூட, நீங்க சொல்லுவீங்க, "நீங்க நெனைங்க, உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து பிளைண்ட் நீங்க என்ன கேட்டாலும் குடுக்கும்னு." அப்ப நான் நெனைக்கும்போது நெறைய விஷயங்கள் எனக்கு அப்படியே சக்சஸா நடக்கிற மாதிரி நடந்துச்சு சார். அப்ப நான் என்ன ம். பண்ணேன், ஒண்ணொண்ணும் நீங்க சொல்ற விஷயங்கள நான் என்னோட இதுல அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் சார் என் லைஃப்ல. அப்ப வந்து நெறைய மாற்றம் நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு சேவிங் சொன்னீங்கல்ல, அது எனக்கு வந்து என்னன்னா, அந்த ஐ ஓப்பனிங் மூமெண்ட் மாதிரி சார். ஏன்னா, என்கிட்ட அவ்ளோ கேஷ் கையில வந்தா கூட நான் சேவ் பண்ணணும்னு நெனைக்க மாட்டேன். ஜஸ்ட் வந்து நான் வப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படும்போது நான் எடுத்து யூஸ் பண்ணிருவேன். ஆனா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு என்னைக்கு எனக்கு இன்கம் கூட இருக்கு, அப்படி எடுத்து வச்சதுலயே நான் வந்து இப்ப மலேசியன் மணி ஒரு 6000 தனியா அதாவது அத தொடவே கூடாதுன்ற மாரி நான் சேவ் பண்ணியிருக்கேன் சார். ஸோ இது அதெல்லாம் வந்து இது எவ்வளவு நாள்ல நடந்ததுமா இது? இது வந்து ஒரு 6 மாசம் நான் 5 மாசம் சார். நான் பிப்ரவரியில பார்த்தேன். நான் மார்ச்லேருந்து சேவ் பண்ணேன் சார் கொஞ்சம் மணி. ஓகே. அதுவே வந்து எனக்கு இப்ப வந்து இங்க லாக்டவுன்ல நாங்க வந்து இப்போ 1 1/2 மாசமா ஷாப்லாம் ஓப்பன் பண்ணல. வீட்ல தான் இருக்கோம். எனக்கு ம், வந்து எப்படின்னா, இந்த கேஷ்லாம் அதாவது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. எப்படின்னா, நம்மளால முடியும். ஷாப் ஓப்பன் பண்ணல எதுனாலும் என்னால செய்ய முடியும் அப்படிங்கிறது இப்ப நான் இப்ப எப்படி சொல்றதுன்னா, இந்த கேஷ்லாம் என்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுக்கப்புறம் சில விஷயத்தலாம் நான் எழுதி கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்ததுனால, என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ஹை ஆயிருக்கு சார். நான் இதுல வந்ததுக்கு அப்புறமா. அது மட்டும் ஓகேம்மா. இல்லாம இருங்க, நீங்க மறந்துடாதீங்க. அந்த 6000 உங்க ஊர் காசு சொல்றீங்களே, அது எங்க ஊர் காசுக்கு வந்துட்டு எவ்வளவுங்க இருக்கும்? எங்க ஊர் காசு இந்தியன் காசுக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். அது 1,10,000 மேல வரும் சார். ஓ, ஒரு 5 மந்த்ஸ் பீரியட்ல நீங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 22,000 பக்கத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா சார், ஆமா சார். முதல்ல சேவ் பண்ணிட்டு செலவு பண்ணிடுவீங்க. இப்போ ஆமா. ஆமா சார். அத இப்ப எடுக்கும்போதெல்லாம் நீங்க சொல்லுவீங்கல்ல, அந்த மணி அது உயிரே போனாலும் எடுக்கக்கூடாதுன்னு. நான் அது 2 தடவ எடுக்கலான்னு நான் அத சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எடுக்கலான்னு தோணும் சார். அப்ப இது வந்து எப்பயா இருந்தாலும் எடுக்கக்கூடாது அப்டின்ற நீங்க சொல்ற அது அது நான் எப்பயுமே நான் ப்ளூ பிரிண்ட் வரும்போது அது ஒவ்வொரு தடவையும் ஞாபகப்படுத்திக்குவேன். சார் சொல்லியிருக்காங்க, ம், இந்த மாரி தான் இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு. அதோட உங்களோட ஹேபிட்ட நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா, எல்லாமே மாத்திக்கலாம். அப்படிங்கிறது ம், நீங்க சொல்லுவீங்க சார். நான் ஹேபிட் ம், சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சு, அந்த வாரம் ஓகேவா இருக்கும்போது, சில நேரத்துல நான் மிஸ்டேக் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகத்துல வரும். ஐயோ! சார் சொல்லியிருக்காங்க, நீ இப்ப இந்த விஷயத்துல நீ ஒரு மிஸ்டேக் பண்ணலாம். அந்த மிஸ்டேக் திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்ப வந்து நான் நெறைய மிஸ்டேக்ஸ் முன்னால பண்ணியிருக்கேன். இப்ப வந்து என்ன தோணுதுன்னா, அ இதுக்கப்புறம் நான் கரெக்ட்டா இருந்தா, நான் வந்து நெனச்சத நான் அச்சீவ் பண்ணிறலாம். அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்திருக்கு சார். எனக்கு வந்து எப்படி நான் இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து அட்டெண்ட் பண்ணும்போது நான் கேஷுவலா என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ம். ஆறுமுகம்னு சொல்லிட்டு அவருக்கு இப்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா அவர் இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது. அந்த Zoom இதெல்லாம் இவ்வளோ பெரிய உலகம் இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது சார். ஒன்லி என்னோட கடை, வீடு இப்படிதான் நான் இருப்பேன். இந்த Zoom ம். வந்து அவரு தான் டவுன்லோடே பண்ண சொன்னாரு. ஸோ எனக்கு இதுக்குள்ள வந்தோனே தான் இவ்ளோ பேர் இருக்காங்க. இவ்ளோ பெரிய உலகம் இருக்கு. இன்னொன்னு வந்து லைஃப்ல வந்து எதையாவது அச்சீவ் பண்ணணுன்றது எப்பயுமே என் மனசுல இருக்கும் சார். சின்ன பிள்ளையில இருந்தே. ஆனா நான் ம். வந்து என்னன்னா, நான் ஒரு ஃபைனான்ஷியலா நான் கொஞ்சம் டல் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஆசைலாம் இல்ல. நான் சம்பாரிச்சு, நான் என்ன பார்த்துட்டு, என்னோட ஃபேமிலி இப்படி இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன் சார். ஆனா இப்ப ஆ. என்ன தோணுதுன்னா, இதுக்கப்புறம் ஏன் நம்மளால முடியாது? எனக்கு வந்து ஆசை நான் வந்து எப்பயுமே சாதாரண ஒரு லைஃப்ல இருக்கக்கூடாது.
நீங்க சொல்லுவீங்க சார், நான் ஸ்மால் மணி பின்னால போகக்கூடாது, பிக் மணி பின்னால போகணும்னு சொல்லி. அது மாதிரி எனக்கு வந்து என்னன்னா, நம்ம சாதாரண செல்வியா போகக்கூடாது, ஒரு ஹை லெவல்ல நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சார். இப்போ உங்களெல்லாம் பார்த்து, உங்களை இந்த ப்ளூ பிரிண்ட்ல எல்லாம் பார்த்து கனெக்ட் ஆகி இப்போ இவ்வளோ பீப்புள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கு சார். லைஃப்ல கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவோம் நான் நம்பின. ஏன்னா நான் நம்பின ஒரு விஷயம் தான் யூனிவர்ஸ் அந்த மாதிரி உங்களை எல்லாரையுமே பார்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ என்னோட நம்பிக்கை இப்படியே இருந்தா நான் கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவேன், சக்சஸ் பண்ணிடுவேன்ற ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்கு சார். நம்புறேன் சார். நான் என்னோட வெரி லைஃப்ல குட். நான் நீங்க செல்வ தேங்க்யூ. செல்வியா மாறிட்டீங்க. சரியா? ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஒரு 5 monthsல ஒரு லேர்னிங் வந்துட்டு உங்களோட மனநிலையை எப்படி வந்துட்டு எப்படின்னா, நமக்கு எப்பயுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்துட்டு ஒரு சமநிலை இல்லாத மனநிலை. ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல இந்த லேர்னிங் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட மனநிலை வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சமநிலைக்கு வந்துடும். எப்போ உங்களோட மனநிலை சமநிலைக்கு வருதோ அங்கிருந்து தான் உங்களோட லேர்னிங்கோட அச்சீவ்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்றது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனோட பெனிஃபிட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பாக்குறீங்க. இது வரைக்கும் எத்தனை ப்ளூ பிரிண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க? நான் இது வரைக்கும் ஒரு 15 ப்ளூ பிரிண்ட் பார்த்துருக்கேன் சார். அவ்வளவுதான், கத்துக்கிட்டீங்களா? விட்டுற வேண்டியது தானே. இல்ல சார், நான் இனி எப்பயுமே லைஃப் ஃபுல்லா நீங்க எவ்வளோ நாள் ப்ளூ பிரிண்ட் இருக்கோ நான் பார்ப்பேன் சார். ஏன்னா அது ஒவ்வொரு நாளும் என்ன ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது. ப்ளஸ் எனக்குள்ள சம்டைம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்துட்டு போகும் சார். அப்ப அன்னைக்கு உங்களோட ப்ளூ பிரிண்ட் அட்டன் பண்ணோடனே நான் பாசிட்டிவ் ஆயிருவேன் சார். நேத்து கூட சூப்பர். ரிலேஷன்ஷிப் பத்தி பேசும்போது அப்படியே கொஞ்சம் ஃபீல் ஆகி அழுதேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஓகே, நம்ம நினைச்சா நம்ம நம்ம லைஃப் மாத்திடலாம். இப்ப என்கிட்ட நல்ல மணி இருந்தா நான் நினைச்ச எல்லாமே என்னோட ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் உடனே அந்த மாதிரி நான் என்னை அப்பயே மாத்திப்பேன் சார். என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அந்த ப்ளூ பிரிண்ட் வர்றதுனாலதான் அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கே வர்றேன். இல்லைன்னா ரொம்ப சம்டைம் தனியா யோசிக்கும் போது நெகட்டிவ் போகும் சார். அந்த டைம்ல நான் இந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது நான் ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட்ல இருக்கேன் சார். அதான் சார். சூப்பர். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கிடைச்சி நீங்க இது நம்ம கிளப் ஹவுஸ் மூலியமா நீங்க என்கிட்ட நீங்க பேசியிருக்கீங்க, நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன் நானு. தேங்க்யூ சார். தேங்க்யூ நீங்க சார். நீங்க உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்ததுனாலோ ஏதாவது ஒரு இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க மைண்ட்ல இந்த கேள்வியை வச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் சொல்லிடுறேன் நான் எல்லாருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாருங்க, இப்ப நீங்க இது வரைக்கும் வந்துட்டு ஒரு 3 பேரோடது பார்த்திருக்கீங்க. அப்துல்லாது பார்த்தீங்க, ஷார்ஜா அபுதாபில இருந்து செல்விது பார்த்திருக்கீங்க. அவங்களோட ஏர்னிங் என்ன அப்படிங்கிறது. ஏர்னிங் அப்படின்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது. நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கான்பிடன்ஸ், அதுல கிடைக்கக்கூடிய விஷயங்கள், ஹெல்த், ஹாப்பினஸ், மன நிறைவு, இது எல்லாமே இந்த லேர்னிங்ல இருந்து உங்களுக்கு என்ன லேர்னிங் ஆனது அப்படிங்கிறத நீங்க என்னோட அன்பார்ச்சுனேட்லி இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களோட லேர்னிங் என்ன, இதுல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க. ஏன்னா அதுல இருந்து நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணணுங்கிறத நான் நினைக்கிறேன். நானு இது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கிளப் ஹவுஸ்லயே இது ஒரு வித்தியாசமான ரூம். இது என்ன அப்படின்னா இந்த ஃபாரம் ஈக்குவலான ஃபாரம். இது பப்ளிக் ஃபாரம். யார் வேணாலும் லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்களோட லைஃப்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா இருக்கு. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலும் எனக்கு நீங்க இந்த சப்ஜெக்ட் பேசுனீங்க அப்படின்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சஜஷன் கொடுத்தீங்கன்னாலும் என்னோட இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா என்ன அப்படின்னா அதையும் என்ன அப்படின்னா நான் கணக்குல எடுத்துக்கிறேன். சரியா? நான் எனக்கு ஃபீட்பேக் என்ன அப்படின்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, என்னோட டின்னர் எல்லாமே அதுதான். நீங்க உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா நீங்க கொடுங்க. இல்ல இந்த மாதிரி இந்த செஷன்ல வேற சில மாறுதல்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பாசிபிள் அப்படின்னா அதையும் நான் எடுத்துக்கிறேன் நான். கேள்வி இருக்காமா? கேளுங்க சார். எனக்கு என்ன கேள்வினா சார், நீங்க ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில இருந்து தான் இந்த மாதிரி ஒரு சக்சஸ்க்கு வந்தீங்க சார். பட் இப்ப நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கீங்க. நீங்க நினைச்சா ரிலாக்ஸா கூட இருக்கலாம். பட் நீங்க எல்லா பீப்புளுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைச்சு நீங்க இந்த டைம்ல கூட பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கஷ்டமான மனநிலையில உங்க மனசு ரொம்ப டல்லா இருந்திருக்கும், இதா இருந்திருக்கும். அப்ப எப்படி சார் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து அந்த வின் பண்ணீங்க? அந்த அந்த மன தைரியம் வர்றதுக்கு நாங்கெல்லாம் என்ன பண்ணணும் சார்? அந்த மாதிரி சூப்பர்மா.
சூப்பர். இன்னைக்கு நம்மளோட ஷோ வந்துட்டு என்ன அப்படின்னா தலைகீழ பிரட்டி போட்டீங்க நீங்க. இந்த கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. அதனாலதான் நான் வந்துட்டு எப்பயுமே கான்வர்சேஷன் மத்தவங்க பேசுறத வந்துட்டு என்ன அப்படின்னா கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த ரூம்ல இருக்கக்கூடிய பீப்புள் யாரோட லைஃபோ சேஞ்ச் ஆக போகுது. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம எல்லாமே நம்ம பேசுனது எல்லாமே நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லா இருக்கிறத பத்தி நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றீங்க. இப்ப நானும் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் லேர்ன் பண்ணும்போது நான் லேர்னிங் மூலியமா நான் நல்லா ஆனதை பத்தி நான் நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன் நான். ஆனா நீங்க கேட்டது என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கும்போது அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், எப்படி இருந்தது, அதை நீங்க எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு கேக்குறீங்க. கரெக்டா செல்வி? ஆமா சார். அந்த அந்த தைரியம் இப்ப சூப்பர் எங்களுக்கு இருந்தா சூப்பர் கண்டிப்பா சூப்பர் சக்சஸ் பண்ணிடலாம் சூப்பர் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் லைஃபை வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா நான் ஸ்டடி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுமே ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ். ஓகே எனக்கு அப்ப தெரியாது. ஆனா நான் என்னோட ப்ராசஸ்ல நான் வந்துட்டு கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகளோட கால அளவு நம்ம வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது பெர்மனன்ட் நினைக்கிறோம். அதனோட கால அளவு வந்துட்டு எப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களால எவ்வளவு கஷ்டத்தை தாங்க முடியுமோ அவ்வளவு கஷ்டத்தை தான் கடவுள் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுப்பாரு. ரெண்டாவது நல்லா உத்து பாத்தீங்க அப்படின்னா உங்க பிரச்சனைகள் அத்தனையுமே ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு வந்துட்டு ஃபார்முலா இருக்கு. அதை நீங்க எடுத்து நீங்க அப்ளை பண்ணணும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா இன்னும் நிறைய டைம் எடுத்துரும். அது இன்னொரு சந்தர்ப்பத்துல ஃபியூச்சர்ல நம்ம மீட் பண்ணும்போது அந்த ஒரு ஹையர் லெவல் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு அதை பத்தி நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு மிக மிக அதிகம். நானு சென்னைக்கு ஒன் வே ட்ரெயின் டிக்கெட்டோட வந்தேன் செல்வி. ஓகே ஒரு சார். நாளைக்கு வந்துட்டு ஒருவேளை சாப்பாடு 10 நாள் அந்த மாதிரி போனது. கல்யாணமான ஆள் அழுக முடியாது. அந்த சுச்சுவேஷன்ல என்கிட்ட நான் என்ன பேசுவேன், நீங்க உங்ககிட்ட நீங்க என்ன பேசுறீங்கிறது உங்களோட கஷ்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ரியாலிட்டியா மாறும். நான் அந்த டைம்ல எனக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா இப்ப இந்த சாப்பாடு இல்லாம பசியோடு இருக்கிறது வந்துட்டு டெம்பரரி. என்னோட கிங்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நாள் நான் கிங் ஆவேன். இது திரும்ப 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 அந்த பசியோடு இருக்கிற ரவிசுந்தரத்துக்கு இந்த கிங் ஆகக்கூடிய அந்த ரவிசுந்தரம் வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம். சரியா? சில சமயம் நம்ம லைஃப்ல வந்துட்டு ஆக்டிங் பண்ணக்கூடாது. ஆனா மோனோ ஆக்டிங் வந்துட்டு எப்படின்னா பண்ணணும். கஷ்டமான சுச்சுவேஷன்ல நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம என்ன தேடிட்டு இருக்கிறோமோ, நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அது உண்மையிலேயே அது தேடிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் வந்துட்டு ஏற்படுத்தும். அது நீங்க ப்ராசஸ் வந்துட்டு அப்படின்னா உள்ளுக்குள்ள நிறைய போகணும். அந்த ப்ராசஸ்க்குள்ள நீங்க போகும்போது அதை பத்தி நீங்க மோர் டீடைல்ஸ் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா எப்படி நம்ம எக்ஸாக்டா ஒர்க் பண்ணி அதுல இருந்து வெளியில வரலாம் அப்படிங்கிற அந்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சரு, நாலேஜ், டூல்ஸ், ஸ்கில்ஸ் இதெல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா? பதில் கிடைச்சதா செல்வி? கிடைச்சிச்சு சார். கிடைச்சிருக்கு. ஓகே, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். சோ மச் சார். எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஓகே நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் பேசுற ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே 25,000 பேர் இருந்த இன்டர்நேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் பேசியிருக்கிறேன். நான் வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு மேல நான் ட்ரெயின் பண்றேன். அப்பெல்லாம் ஏற்படாத ஒரு உணர்வு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு இந்த கிளப் ஹவுஸ்ல வந்துட்டு நிறைய ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னா மத்தவங்க பேசுறதையும் எடுத்து நான் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்வாங்கிட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துட்டு கிடைக்குது. இது ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா யாராவது உங்களோட லைஃப்ல வந்துட்டு லேர்னிங் இல்ல இப்ப யாராவது பேசினவங்கள இருந்து அதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு லேர்னிங் ஆயிருக்காங்கிறது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருந்ததுனாலும் கையை உயர்த்தி கொண்டு மேலே வரவும். வடிவேல் சார், குட் ஆஃப்டர்நூன் சார். என் பேர் வடிவேலுங்க சார். ஓகே, என்ன பண்றீங்க வடிவேல்? எந்த ஊர்ல? சத்தியமங்கலம். சத்தியமங்கலத்துல இருந்து பேசுறேங்க சார். நான் வெட்டினரி டாக்டரா இருக்கேங்க சார். சரி. ஆக்சுவலா நான் உங்களோட மாஸ்டர் சிக்னேச்சர் ப்ரோக்ராம் ப்ளூ பிரிண்ட் பாக்குறதுக்கு முன்னாடிங்க சார் என் ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தியா இருந்துச்சுங்க சார். சரி. எங்க ஃபேமிலில மொத்தம் 15 பேருங்க சார். எல்லாருமே ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தியா இருந்தாங்க சார். நான் வந்து வெட்டினரி டாக்டர் சார். என் ஒய்ஃப் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏஆ இருக்காங்க சார். நாங்க மாசம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணுவோங்க சார். பட் ஆனா மாச கடைசியில பார்த்தோம்னா எங்க கிட்ட 30,000 இருந்து 40,000 ரூபாய் கடன் ஆகிட்டே இருந்துச்சுங்க சார். அதுக்கு காரணம்னு பார்த்தா எங்க ஃபேமிலியோட ஹெல்த் இஷ்யூஸ் தாங்க சார். எங்க அக்கா வீட்டுக்காரருக்கு வந்து கடந்த 10 வருஷமா ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஆகி லாஸ்ட் இயர் இதே டைமுங்க சார் அவருக்கு லிவர் சிரோசிஸ் கண்டிஷனுக்கு போயிங்க சார். கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க சார். பிரெயின்ல ஹெமரேஜ் வந்து
ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 10 நாள்ல 7 லட்சம் ரூபாய் செலவுங்க சார். அதே மாதிரி எங்க அப்பாவும் ரொம்ப அன்ஹெல்த்தியா இருந்தாருங்க சார். அவருக்கு ஸ்ட்ரோக் இருந்துச்சுங்க சார். அம்மாவுக்கு சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் இருந்துச்சுங்க சார். நான் எனக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் ரொம்ப சிவியர் ஆகிங்க சார். என்னால ஒரு 3 மந்த்ஸா டியூட்டிக்கே போக முடியலைங்க சார். நான் வெட்டினரி டாக்டருங்க சார். நான் ஆனா ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேங்க சார். பட் எனக்கு கொஞ்சம் கூட கியூரே ஆகல. பிசியோதெரபி சொல்றாங்க, அதுவும் பண்றேன், எனக்கு கியூர் ஆகலைங்க சார். என்னோட ப்ரொஃபஷனுக்கு நான் கீழே உட்காந்துதான் வேலை பார்க்க முடியும் கண்டிஷன் வருங்க சார். ஒரு டெலிவரி அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கெல்லாம் டெலிவரி பாக்குறதுனா கீழே உட்காந்துதான் பார்க்க கண்டிஷனுங்க சார். பட் ஆனா எனக்கு டாக்டர் வந்து சேர்ல தான் உட்காரணும், கீழே எல்லாம் உட்கார கூடாதுங்கிற கண்டிஷன் சொல்லிட்டாங்க சார். நான் டியூட்டிக்கே போக முடியாம இருந்தேங்க சார். அப்பதான் லக்கிலி எங்களுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுங்க சார். அதுல சார் சொல்லி விஷயங்கள் வந்து 5 டேஸ் சொல்லி கொடுத்ததை நான் என் லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சார் என் ஃபேமிலியோட ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி எங்க ஃபேமிலியில இருக்கிற 15 பேருமே இப்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறேன். எல்லாம் ஹெல்த் நல்லா ஆயிடுச்சுங்க சார். எனக்கு மொத்தம் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டே இருப்பாங்க சார். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருந்துட்டு இருந்துச்சுங்க சார். அப்படி பார்க்கும்போது எனக்கு அந்த மணி மேனேஜ்மெண்ட் சுத்தமா தெரியலைங்க சார். சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க சார். அப்புறம் சார் நீங்க சொல்லி கொடுத்த மை மணி கான்செப்ட் அப்ளை பண்ணதன் மூலமா இப்போ எனக்கு எப்படி பணம் சேமிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருச்சுங்க சார். ஆக்சுவலா இப்போ நான் 13 வருஷமா சர்வீஸ் வந்து 13 வருஷம் ஆச்சுங்க சார். 13 வருஷத்துல நீங்க சொன்ன விஷயங்கள் நான் அப்ளை பண்ணியிருந்தேன், நேரம் நான் 1 கோடி ரூபாய் அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கணுங்க சார். பட் ஆனா இப்போ நான் வந்து 57 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தேங்க சார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப வந்து அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சாரோட கனெக்டடா இருந்ததுனால எப்படி கடன் அடைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் கத்துக்கிட்டுங்க சார். மை மணி கான்செப்ட் அப்ளை பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணி இப்ப அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். இப்ப எங்க ஹெல்த் ஃபேமிலியில இவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது சுத்தமா ஹாப்பினஸ் இல்லாமயே போயிடுச்சுங்க சார். எங்க ஒய்ஃப் ஃபேமிலியில, எங்க அக்கா ஃபேமிலியில எல்லாம் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சதுங்க சார். அதனோட விளைவு சுத்தமா ஹாப்பினஸ் இல்லைங்க சார். ரிலேஷன்ஷிப்னா ரொம்ப பாதிப்படைஞ்சிருந்ததுங்க சார். நீங்க அந்த ரிலேஷன் பத்தி சொல்லி கொடுத்தது எங்க ஃபேமிலியில எல்லாரும், எங்க ஃபேமிலியில மொத்தமா எல்லாருமே அந்த ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் ரெகுலரா அட்டன் பண்ணதனோட விளைவுங்க சார். இப்ப நாங்க எல்லா ஃபேமிலியும் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறேங்க சார். எல்லா ஒர்க்கும் முடிக்கிறோம், எல்லாம் ஒற்றுமையா இருந்து சந்தோஷமா இருக்கிறேங்க சார். இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஹெல்த்தும் கிடைச்சிருக்கு, ஹாப்பினஸும் கிடைச்சிருக்குங்க சார். நான் உங்களோட கணக்கானோட விளைவுங்க சார். நான் எனக்கு கிடைச்சது நான் வெட்டினரி டாக்டருங்க சார். நான் போய் அனிமல் மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்தேங்க சார். உங்களோட கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த அனிமல் வச்சிருக்கிற ஓனரும் நல்லா இருக்க வேணுங்கிற எண்ணம் வந்து உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சுங்க சார். இப்ப வந்து இத கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து நான் அவங்களுக்கு போய் அப்ளை பண்ணி அவங்களே இந்த ப்ளூ பிரிண்ட் செஷன்ல நிறைய பேர்த்த கனெக்ட் பண்ணதன் மூலமா இப்ப நிறைய பேர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறேங்க சார். அதுக்கு எனக்கு தேங்க் பண்ணாங்க சார். அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேங்க சார். சரி, எனக்காக ஒரு உதவி பண்றீங்களா? நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நெருடலா இருந்தது. சொல்லலாமா? சொல்லுங்க சார். நீங்க வெட்டினரி டாக்டர் இல்லையா? ஆமாங்க சார். நீங்க அனிமலை பாக்குறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க சார். அது வந்து இப்படி சொல்லலாமான்னு பாருங்க. பசங்க பிள்ளைங்களை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாங்க சார். அந்த மாதிரி சொல்லுங்களேன். அனிமல்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவன் ஏன்னா நான் வந்துட்டு என்ன அப்படின்னா 4 பிள்ளைங்களை வச்சிருக்கிறேன். நான் 4 பசங்க, ராஜபாளையம் 4 பசங்க வச்சிருக்கேன். அது வந்துட்டு நான் வந்துட்டு நாயின்னு சொல்றதுக்கே வாய் வராது எனக்கு. என் பிள்ளைங்க சொல்லலாம்ல, அதனால டிபார்ட்மெண்ட்ல ஒன்னும் பிரச்சனை இருக்காதுல்ல. அதுவும் ஒரு உயிர் தானே. அப்படியா? பாருங்க, நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, நான் அந்த அளவுக்கு எல்லாம் படிக்கலீங்க. சரியா? இருந்தாலும் வந்துட்டு அப்படின்னா அந்த வார்த்தை, அந்த சின்ன வார்த்தை வந்துட்டு அப்படின்னா எனக்கு ஒரு நெருடலா இருந்தது. ஓகே, பரவாயில்ல. இது நீங்க ஒன் மோர் லர்னிங். இது கரெக்டா இருந்தா அப்ளை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலனாலும் எடுத்துக்கோங்க, அது நல்லது. சரியா? சரி, நீங்க ஒரு அப்துல்லா மினி ஃபேமிலி மாதிரி இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு கேரளால 70 பேருங்கிறாங்க, நீங்க வீட்டுல 15 பேருங்கிறீங்க. நான் தான் ஒரு வேலை தப்பு பண்றனோ? நானும் சின்ன குடும்பமா இருக்கிறோமே. ஓகே, சூப்பருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி என்கிட்ட இருக்கா? ஆமாங்க சார், எனக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க சார். எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், அதுக்கு நாங்க என்ன பண்ணுங்க சார்? அதுக்கு நீங்க ஐடியா சொல்லுங்க. எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், ஹாப்பியா துருதுருன்னு இருக்கணும்னு நினைப்பேங்க சார். பட் அந்த இது வந்து ஒரு சில சமயத்துல டல் ஆயிருதுங்க சார். அது நீங்க என்ன அப்படின்னா, நீங்க நல்லா நான் நினைக்கிறேன், நீங்க எத்தனை மாசமா நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? 6 மந்த்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 6 மந்த்ஸா ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்துட்டு டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கரெக்டாங்க? ஆமாங்க சார். இம்ப்ரூவ் ஆயிருக்கா? நல்லா? ஆமாங்க சார், கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
எவ்வளவு ஹெல்த்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட், வெயிட் எவ்வளவு ஜாயிண்ட் வந்துட்டு பெயின் கொஞ்சம். எல்லாம் சுத்தமா சரியாச்சுங்க சார். நான் வந்து எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேங்க சார். ஒரு ம். 18 கேஜி வெயிட் லாஸ் பண்ணிருக்கிறேங்க சார். அப்போ அப்போ எனர்ஜி வந்துட்டு உடம்புல இருக்கு. மனசுல ஆமாங்க. மட்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மனநிலை சமநிலையா இருக்கணும். ஓகேங்க சார். ஒரு நாள்ல வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்களும் நடக்கும், நம்மளை சுத்தி மனுஷங்க இருக்கும்போது நமக்கு பிடிக்காத சில விஷயங்களும் நடக்கும். சரிங்க அந்த பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது நம்மளோட மனநிலை கீழே போயிடும். மனநிலை எப்ப கீழே இறங்குதோ அப்ப உங்களுக்கு என்ன ஆயிடும்னா எனர்ஜி லோ ஆயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், சிலதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரியா? சரிங்க இப்ப சார். நான் இருக்கிறது வந்துட்டு ஏற்காடுல இருக்கிறேன், நான் ஃபுல்லா புகையா இருக்குது. கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் இங்க அப்படி இருக்கு. இப்ப நான் அதை போய் ஏதாவது மாத்த முடியுமா? முடியாதுங்க சார். வெயில் வேணும் எனக்கு இப்ப வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு கீழே இறங்கணும், இல்லாட்டி சென்னைக்கு வரணும், அங்கதான் வெயில் இருக்கும். இங்க ஆமாங்க சார். இப்படிதான் இருக்கும். அக்செப்ட் த பீப்புள் ஆஸ் இஸ். எப்படி இருக்காங்களோ அவங்களை நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். அதே மாதிரி வந்து மனநிலை உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு என்ன அப்படின்னா இம்பேலன்ஸ் ஆகுற மாதிரி இருந்தாலும் அது நார்மல் தான், அது உடனே வராது, சரி வராது. ஆனா சரிங்க நீங்க சார். நான் இப்ப சொன்னதை வந்துட்டு மைண்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா எப்பயுமே வச்சுக்கோங்க. வேணா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க கையில ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. சரியா? ஓகே. ஓகேங்க சார். எனர்ஜி லெவல் லோ ஆகும்போது அந்த ரப்பர் பேண்டை வந்துட்டு இழுத்து விடுங்க, சுருன்னு அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்க சார். எனர்ஜி ஏறிடும். ஓகேங்க சார். எதை எடுத்துக்க போறீங்க? சார் மனநிலை சமநிலையை வச்சுக்கிறேங்க சார். வச்சுக்கிறீங்களா? வச்சுக்கோங்க. ஓகே. இருந்தாலும் ரப்பர் பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கோங்க, பேண்ட் பாக்கெட்ல. ஓகே. சரியா? ஓகே. ஓகேங்க சார். நல்லதுங்க, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் பேசும்போது ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மேபி நீங்க டெம்ட் ஆயிருக்கலாம். சரியா? வர புதன்கிழமை அன்னைக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் கோர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்றோம். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு அதுல உங்களோட டீட்டெயில், உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ இந்த மாதிரி பாக்குறதுக்கு அவங்களோட பேரு, அவங்களோட ஃபோன் நம்பர் வந்துட்டு அப்படின்னு அதுல போட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு வித் ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பெனிஃபிட் ஆகலாம். ஃபைனலா ஒன் மோர் லேர்னிங், கடைசி லேர்னிங். யார் வரீங்க? பிரியா, சொல்லுங்க பிரியா. சார் வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். ஓகே சார் நான் உங்களோட கனெக்டடா ஒரு 5 months உங்களோட கனெக்டடா இருக்கேன் சார். சரி, நீங்க என்ன பண்றீங்க? சார் நான் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்டல் அசிஸ்டண்டா இருக்கேன் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் 10 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, உங்களோட லேர்னிங் என்ன? நான் என்னோட லேர்னிங் சார், நான் உங்க கூட கனெக்டடா இருக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பிசிக்கலா, மென்டலா, எமோஷனலா ரொம்ப டவுனா இருந்தேன் சார். நான் பாக்குற ஜாப், வீட்டுல இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப எந்த ரெகக்னிஷனும் இல்லாம இவங்க மேல தப்போ அவங்க மேல தப்போன்னு மத்தவங்க மேல என்னோட கஷ்டங்களை வந்து பழி போடுற ஒரு ஆளா இருந்தேன் சார். பட் உங்ககிட்ட இந்த ப்ளூ பிரிண்ட் மூலமா நான் லேர்ன் பண்ண 2 விஷயம் என்னன்னா, ஒண்ணு வந்து சார், யுவர் மெஸ் இஸ் யுவர் மெசேஜ்னு நீங்க சொல்லுவீங்க சார். அதுல இருந்து நான் அப்பையில இருந்து என்னோட என்ன மெஸ் வந்தாலுமே, என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே அதுல என்ன நமக்கு மெசேஜ் இருக்குன்னு தான் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சார். இதுல ஏதோ நமக்கு மெசேஜ் இருக்கு, இந்த மெஸ் நமக்கு ஏன் வந்திருக்குன்னா ஏதோ ஒரு மெசேஜ் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சேன். அது எல்லா விஷயத்துலயுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். கடந்த 5 மாசமா நான் ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கேன். ஃபேமிலியோட அன்ஹெல்தியா இருந்தோம், இப்போ ரொம்ப ஹெல்தியா ஃபேமிலியோட இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபேமிலிஸும் நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க சார். ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் இந்த 3 விஷயத்துலயுமே. அது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய லேர்னிங் சார். உங்களோட ஹெல்த் வந்துட்டு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு ஆயிருக்கு? பர்டிகுலரா ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம் சார். எனக்கு நான் ஒரு 14 kgs குறைஞ்சிருக்கேன் சார். என் 10 வயசு பையன் வந்து நான் பயங்கர ஒபிஸ் 53 kgs இருந்தாரு. அவர் ஒரு 8 kgs குறைஞ்சிருக்காரு சார். எங்க ஹஸ்பண்ட் வந்து டயபெட்டிக், அவருக்கும் ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு சார். ஓகே, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம், ஆனா 3 மணி ஆயிடுச்சு. ஓகே, அதனால வந்து நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் நம்புறேன், நான் இந்த செஷன் வந்துட்டு நீங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் நம்மளோட லேர்னிங் வந்துட்டு நெவர் ஸ்டாப்பிங். சரியா? இது எண்டு கிடையாது, இது பெண்டு. நாளைக்கு சாயந்தரம், நாளைக்கு மத்தியானம் அகைன் ஒரு 2 to 3 வந்துட்டு அப்படின்னா லேர்னிங்கோட பார்ட் 2 வந்துட்டு அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். உங்க கூட நான் பேசினது, நீங்க என் கூட இருந்தது ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்துட்டு நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். இந்த நாள் வந்துட்டு அப்படின்னா இனிய நாளா இருக்கணும். என்னோட மிஷன் என்ன அப்படின்னா 2030 1 crore ஃபேமிலி ஹெல்த்தியா, நல்ல ஐடியல் வெயிட்ல, ஸ்லிம்மா, ஸ்மார்ட்டா, ஸ்டெமினா, இம்யூனிட்டி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி நல்லா இருக்கணும். ஓகே,
ஆல் தி பெஸ்ட். பாய்.